திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நமச்சிவாய. எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. பரிகாரம், செய்வினை கோளாறு, பரிகார பூஜை, தோஷ நிவர்த்தி, இன்னும் பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய எதுவுமே எல்லளவுக்கும் உண்மையல்ல. பரிகார பூஜைகளை அளவுக்கு அதிகமாக செலவு செய்வது, செய்வினை கோளாறு என்று பூஜைகளை செய்வது, பிரச்சனை நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பலியிடுவது, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தோஷ நிவர்த்தி பூஜைகளால் தோஷ நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட போய் தோஷ நிவர்த்தி செய்துக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே உண்மையல்ல. உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ஒன்றே சிறப்பானது. வழிபாடு செய்யுங்க. வெளியே போய் விருப்பப்பட்டு கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் செய்யுங்க. இல்லையா முடியலையா வீட்டிலையே இருந்து செய்யுங்க. உங்களுடைய பண வசதி, உடல் நலம், போக்குவரத்து இதுக்கெல்லாம் நல்ல பாக்கியம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வெளியில் போய் செய்துட்டு வாங்க. சரிங்களா? இல்லைன்னா கண்களை மூடி வீட்டில் பூஜை அறையில் உட்காந்து ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணிங்கன்னா போதும். 5 நிமிடம் மனமுருகி வேண்டினீங்கன்னா போதும். அவ்வளோதான். என்ன செய்தாலும் உங்களுடைய கஷ்டகாலங்கள், நீங்கள் அந்த வாங்கி வந்த கர்மா எந்த அளவுக்கு இருக்குது, பூர்வ ஜென்ம கர்மா எந்த அளவுக்கு இருக்குது, அது எப்படி நம்ம நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது வழிபாட்டிலேயே இறைவனே சொல்லுவார். சரிங்களா? இறைவனே உங்களை கைப்பிடிச்சி வழிகாட்டி கூட்டிகிட்டு போவார். அப்படி வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போகிறதுங்க. வழிகாட்டுதல் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத மற்ற பூஜைகளை எல்லாம் செய்து நிவர்த்தியெல்லாம் செய்தால், பரிகாரமெல்லாம் செய்தால் நம்ம கஷ்டம் நம்மளை விட்டு போயிடுமா? நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளை விட்டு நீங்குவதற்கு இறைவன் வழிகாட்டுவார். அதற்காக நம்ம இறைவனுக்கு லஞ்சம் கொடுப்பது போல், அன்பளிப்பு கொடுப்பது போல், ரெக்கமெண்ட் செய்வது போலெல்லாம் போய் இந்த மாதிரி தேவையில்லாத இதுகளையெல்லாம் போய் சிக்கி பணத்தை நேர விரயம் செய்து மன உளைச்சலை தேடிக்காதீங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே எல்லளவும் உண்மையல்ல. அதெல்லாம் அனுபவம் கண்ட உண்மை. அதெல்லாம் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்தது. சரிங்களா? என்னுடைய சேனலை பார்த்துட்ருக்கிற அன்பர்களுக்கு, அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா அகத்தியர் வாக்கினுடைய நேயர்களுக்கு, பொதுமக்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? தயவு செய்து இனியொரு காலம் அதை செய்திடாதீங்க. அதாவது பரிகாரம், தேவையில்லாத பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செய்தால் நல்லா இருக்கும், அங்கே போனால் அங்கே போய் அதை செய்தால் நல்லா இருக்குன்னு நேர விரைய பண விரயத்தை செய்திடாதீங்க. வழிபாடு செய்யுங்க. கர்மாவை மனமுவந்து ஏற்று கடந்து செல்வதே சாலச்சிறந்தது. சரிங்களா? மடைமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அதே சமயம் அதை புரிந்து நடந்து கொண்டோம்னா சிரமங்கள் குறையும். ஆனாலும் நீக்கிட இயலாது. சிரமத்தையோ கஷ்டத்தையோ நீக்கிட ஒரு காலமும் யாராலும் முடியாது. ஆனால் அதை குறைக்கலாம். சிரமத்தை வெகுவளவு குறைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு செம்மைப்படுகிறதோ, பக்குவப்படுகிறதோ, எல்லாரும் எப்படி அனுசரித்து நடந்துக்கிறோமோ அது பொறுத்து கண்டிப்பாக அது ஜெயிக்கும். அந்த மாதிரி செய்யலாம். அப்படி செய்து தான் சிறு குழந்தையிலிருந்து வயோதிகர்கள் வரைக்கும் அவங்க காலகட்டத்தில் அந்தந்த நேர காலகட்டங்களில் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறாங்க, எல்லாருக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, யாருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, யாருக்கு எது ரொம்ப முக்கிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பகுப்பாய்வு செய்து பார்த்து தெளிவாக அதுக்குண்டான வழிமுறைகளை வழிகாட்டுதல் மட்டும்தான் ஜோதிடத்தில் செய்ய முடியும். வேறு எதையும் செய்ய இயலாது என்பதே நிதர்சனம். போற்றி ஓம் நமச்சிவாய.